சபரிமலை ஐயப்பன் திருச்சன்னதியிலே விசேஷமானவை என்று சொல்ல ஆரம்பித்தால் பல விஷயங்களை சொல்லலாம். நமது தமிழகத்திலே சோழ தேசத்திலே காவிரி நதியானது சிறப்பு, திருநெல்வேலியிலே தாமிரபரணி சிறப்பு, அதுபோல இந்த சபரிமலையிலே பம்பா நதியானது சிறப்பு. இந்த பம்பா நதியானது மிகவும் புனிதமான நதி. இந்த நதிக்கரையிலே தான் மணிகண்டன் ஆகப்பட்டவன் முதலில் கண்டெடுக்கப்பட்டான். அதாவது மன்னன் ராஜசேகரன் வேட்டைக்கு வந்தபோது ஒரு குழந்தையின் அழுகுரல் கேட்டு தனது குதிரையை நிறுத்தி தேடினான். இந்த மணிகண்டன் என்கிற குழந்தையை பார்த்தான். அந்த குழந்தையை வாரி முத்தமிட்டான். ஏனென்றால் அவனுக்கு குழந்தை இல்லை. இந்த குழந்தை எப்படி இங்கே வந்தது என்று தேடுகிற போது மகாதேவனே, அதாவது சர்வேஸ்வரனே ஒரு முதியவர் வடிவத்திலே அங்கே தோன்றி இந்த குழந்தையை நீதான் வளர்க்க வேண்டும் என்கிறார். அதன்படி வளர்க்கப்பட்ட குழந்தைதான் மணிகண்டன். இந்த குழந்தை கண்டெடுக்கப்பட்ட இடம் பம்பா நதி. இந்த பம்பா நதியிலே எப்படி காசியிலே பித்ரு காரியங்கள் செய்கிறோமோ, ராமேஸ்வரத்திலே அக்னி தீர்த்தத்திலே பித்ரு காரியங்கள் செய்கிறோமே, திருப்புல்லானியிலே பித்ரு காரியங்கள் செய்கிறோமோ, கும்பகோணம் மகாமக குளத்திலே செய்கிறோமோ, அந்த அளவுக்கு விசேஷமான நதி இந்த பம்பா நதி. இந்த பம்பா நதியிலே தான் ஸ்ரீமத் ராமபிரான் தனது தந்தையான தசரதருக்கு பிண்டங்கள் வைத்து வழிபட்டானாம். அப்பேற்பட்ட சிறப்புகள் கொண்ட இடம் பம்பா நதி. சபரிமலையிலே ஐயப்பனை தரிசிக்க செல்வதற்கு நமக்கு 2 வழிகள் இன்றைக்கு காணப்படுகின்றன. அதாவது சிறுவழி என்று சொல்வோம், பெருவழி என்று சொல்வோம். சிறுவழியானது 4 கிலோமீட்டர் தொலைவு, பெருவழியானது 52 கிலோமீட்டர் தொலைவு. பெருவழி மிகவும் கஷ்டமான பாதை. 1.5 நாள் 2 நாள் ஆகலாம் தரிசிப்பதற்கு. ஆனால் சிறுவழி அப்படி அல்ல. ஒரு 1.5 மணி நேரத்தில் சன்னிதானத்தை அடைந்து விடலாம். இந்த சிறுவழி நமக்கு எப்படி கிடைத்தது தெரியுமா? கேரள மாநிலத்திலே ஆளுநராக இருந்தவர் வி கிரி அவர்கள் 1960ஆம் ஆண்டிலே இங்கே ஆளுநராக இருந்த வி கிரி அவர்கள் சபரிமலை ஐயப்பனை தரிசிக்க ஆசைப்பட்டார். அவருக்கு பெருவழியானது உகந்தது அல்ல என்று தீர்மானித்த அரசாங்கம் அப்போதுதான் இந்த சிறுவழியை, அதாவது பம்பாவில் கணபதியை வணங்கிவிட்டு நாம் புறப்பட்டு செல்கிறோம் அல்லவா, அந்த பாதையை அப்போதுதான் ஏற்படுத்தினார்கள். ஆளுநர் வி கிரிக்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த பாதைதான் இன்று பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருந்து வருகிறது. இதோ இங்கே தரிசிக்கின்ற பக்தர்கள் அத்தனை பேரும் அந்த சிறிய பாதை வழியாகவும் வந்திருக்கிறார்கள், பெரிய பாதை வழியாகவும் வந்திருக்கிறார்கள். அவர்கள் தலையிலே இருமுடியை காணுங்கள். அந்த இருமுடியிலே என்னென்ன காணப்படுகிறது தெரியுமா? முக்கியமாக தேங்காய், அதன் பிறகு நெய். இந்த பசுவின் நெய்யும் அந்த தேங்காயும் இறையம்சம் கொண்டவை. தேங்காயை பார்த்திருப்பீர்கள், அதற்கு 3 கண்கள் உண்டு. சிவபெருமானுக்கு முக்கண்ணன் என்கிற பெயர் உண்டு. ஆக தேங்காய் என்பது சிவபெருமானின் அம்சம். அந்த பசுரை என்பது மகாவிஷ்ணுவின் அம்சம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.